ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F கிராண்ட் ட்ராகன் 4D உடைய ஒரு சிம்பிள் மெத்தட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாட்டர்டே 6/1/2024க்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் நண்பா உருவாக்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா இல்லை எனக்கு டெய்லி கிராண்ட் ட்ராகனுக்கான 4D நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய கிராண்ட் ட்ராகனுடைய ரிசல்ட் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இது 1ஆம் தேதி வந்த ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸ். அதேமாதிரி 2ஆம் தேதி வந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, 3ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு, அதேமாதிரி 4ஆம் தேதி வந்தது. இது 5ஆம் தேதி நம்மளுக்கு நேற்றைக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் உள்ள நம்பர்ஸ் நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம அதாவது இன்றைக்கி நம்ம இந்த 6ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கை நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் தான் எடுக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் என்னென்னலாம் மிஸ் ஆகிருக்கோ அது அடுத்த ட்ராவுக்கு பெய்ர்ஸாக வரும் நண்பா. அதிகபட்சம் மேக்ஸிமமாக நம்மளுக்கு பெய்ஸாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதை தான் நம்ம இந்த ட்ராவில் கீ நம்பர்ஸாக பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள இந்த 1ஆம் தேதி அதாவது இந்த நியூ இயர் பிறந்ததுலேருந்து உள்ள நம்மளுடைய ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்லேருந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸில் 70-17 இருக்குது நண்பா. 1ஆம் தேதி அடிச்சது. 2ஆம் தேதி 57-60 இருக்குது. 2வது ப்ரைஸ் 57-60. 3வது ப்ரைஸ் 90-75 இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு மிஸ்ஸிங்கில் உள்ள நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2 இல்லை, 3 இருக்கான்னு பாருங்கள், 3 இல்லை, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இல்லை, 9 இருக்குது. அப்போ 2, 3, 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக கிடச்சிருக்க டச் நம்பர் நண்பா. இதுதான் நம்மளுடைய டச் அண்ட் பெயர். இப்போ இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸை நம்ம 2, 3, 8 எக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நம்பரை உருவாக்கலாம். நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இதிலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச பெயர் 2, 3, 8. ஒரு நம்பர் நம்ம ரோலில் கொடுத்தா நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ நம்ம ரிசல்ட்டை எழுதலை, வேணும்னா நீங்கள் நம்மளுடைய 1ஆம் தேதி ரிசல்ட் எடுத்து இந்த பேஜை பாருங்கள். மேக்ஸிமம் நம்மளுக்கு இதிலேருந்து ரோல் இந்த நம்பர் அதாவது 2, 3, 8 வந்திருக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். இப்போ 2ஆம் தேதிக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்மளுக்கு 3, 4, 5, 6 ஃபஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. செகண்ட் ப்ரைஸ் 9309, தேர்ட் ப்ரைஸ் 2180 இருக்குது. இப்போ இதில் மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 மட்டும்தான் நண்பா இல்லை. ஸோ இந்த 7 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான டச் அண்ட் பை. ஸோ இந்த 7 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த மாதிரி ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் நம்மளுக்கு டபுள், அப்படி இல்லாட்டினா ட்ரிபிளில் ஏறும். டபுள் அல்லது ட்ரிபிளில் ஏறும். இதை நம்ம 6 கொடுக்கலாம். ரோல் கொடுத்தா நம்மளுக்கு இதில் சான்ஸுக்கு அதிகமாக இருக்குது, ஏன்னா ஒரே ஒரு நம்பருங்கிறதுனால. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் அல்லது ட்ரிபிளில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்லேயே நம்மளுக்கு அந்த நம்பர் இருக்குது பாருங்கள். 7378 77 ஏறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா அது டபுளாகவும் அல்லது ட்ரிபிளாகவும் வரும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு, செகண்ட் பார்த்தாச்சு, இதில் தேர்டும் பார்த்துட்டோம். இப்போ 3ஆம் தேதி ரிசல்ட்டை பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். 3ஆம் தேதி ஃபஸ்ட்டு ப்ரைஸில் 9226 இருக்குது. அதுக்கப்புறமா செகண்டில் 8310 இருக்குது. தேர்டில் 7378 இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். 0, 1, 2, 3, 4 இல்லை, 5 இல்லை, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது. ஸோ 4, 5 நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு நண்பா. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான டச் அண்ட் பை. இப்போ இதில் மிஸ் ஆகிருக்கிறது 4, 5 இருக்குது. இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5 அல்லது 4, 5, 5 அல்லது 4, 4, 5 எக்ஸ். இது நம்மளுக்கான ரோல். ஸோ அடுத்த ட்ராவில் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர் மேக்ஸிமமாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது நண்பா. அடுத்த ட்ரா அதாவது நம்மளுடைய இந்த 3ஆம் தேதியில் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. 4ஆம் தேதி ஃபுல் ரிசல்ட் எடுத்து பாருங்கள். இதுக்குள்ளே இருந்தால் ஒர்க் அவுட் ஆக அதிகப்படியாக சான்சஸ் இருந்திருக்கும். ஸோ இங்கே நம்ம இந்த 9,
8 3 10 இது. ஸோ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு வந்து கிடைச்சது வந்து இந்த நம்பர் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ 3ஆந்தேதி ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்து பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை எழுதலை, ஷார்ட் லிஸ்ட்டாக மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை வந்து நம்ம 445 அல்லது 455ன்னு சொல்லிட்டு ரோல் கொடுத்து வந்தோம்னா நம்மளுக்கு 4ஆந்தேதி வின்னிங் கிடச்சிருக்கு. அதிகப்படியே சான்சஸ் இருந்திருக்கும். இப்போது 4ஆந்தேதி நம்பர்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்து 59 50 இருக்குது. செகண்ட் ப்ரைஸில் 9917 இருக்குது. தேர்ட் ப்ரைஸில் 4132 இருக்குது. இப்போ இதில் மிஸ் ஆகிருக்கிறது என்னென்னு பார்ப்போம். 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இல்லை, 7 இருக்குது, 8 இல்லை, 9 இருக்குது. அப்போ 6 8 நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான டச் அண்ட் பை. 6 8 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக கிடச்சிருந்துருக்கு. இந்த 6 8 நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 8 6 6 8 அப்படி இல்லைன்னா 6 8 8 x ஈக்குவல் டு ரோல். ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம் நண்பா. இந்த 4ஆந்தேதி நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் இது தான். இதை வந்து நம்ம 5ஆந்தேதிக்கு இந்த மாதிரி பயன்படுத்தினா நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்துட்டோம், செகண்ட் ப்ரைஸும் பார்த்துட்டோம், தேர்ட் ப்ரைஸும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்க போகிறோம். ஏன்னா 5ஆந்தேதியை வச்சு நம்ம இன்றைக்கி 6ஆந்தேதிக்கு நம்மளுக்கு என்ன நம்பர்ஸ் கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து 3 நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 2 நம்பர்னு கிடைக்கிது. ஆனால் 4 நம்பரை கிடைக்கும்போது நம்மளுக்கு வின்னிங் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் நண்பா. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 5ஆந்தேதி ரிசல்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்து 42 99 இருக்குது, 29 64 36 59 இருக்குது. இப்போ இதில் மிஸ் ஆகிருக்க நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். 0 இருக்கா? 0 இல்லை, 1 இல்லை, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இல்லை, 8 இல்லை, 9 இருக்குது. அப்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு 4 நம்பர் 4D நம்பர் அப்படியே கிடச்சிருக்கு நண்பா, டச் அண்ட் பை. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து 4 நம்பருமே கிடச்சிருக்கு. இந்த 4 நம்பரும் அப்படியே நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டினா இதை பிரித்து நம்ம ரோலில் கூட அடிக்கலாம் நண்பா. இப்போது நம்மளுக்கான இன்றைக்கி சாட்டர்டே 6/1/2024 இந்த ட்ராவலுக்கு கிடச்சிருக்கு 4D நம்பர் 0178ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு நண்பா. இதுதான் நம்மளுடைய G1 கெஸ்ஸிங் 1 படி நம்மளுக்கு 4D நம்பரில் 0178ன்னு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இதுக்கு அடுத்த ஃபார்மெட்டாக நம்ம இதை எடுத்தோம்னா இதை நம்ம பெய்ட்ஸாக பிரிக்கலாம். 017 018 078 178. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவு கிடச்சிருக்கு கீ நம்பர் நண்பா. இதுதான் நம்மளுடைய கீ நம்பர். இந்த ட்ராவுக்கு இது ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் செட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 017 கிடச்சிருக்கு. ஒரு 017ல் உங்களுக்கு சான்ஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சுன்னா இந்த பெய்ட்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இதில் வந்து தான் இன்றைக்கி நம்மளுக்கு நம்பர் இருக்கும். இந்த 6/1/2024க்கு. ஸோ இதை நான் தனிப்படுத்த கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலுமே கிராண்ட் ட்ராகனுக்கான 40 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சாட்டர்டே 6/1/2024க்கு இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நண்பா. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.